காஷ்மீரி ஃபைல்ஸ், கேரளா ஃபைல்ஸ், இந்த வரிசையில் தி சபர்மதி ரிப்போர்ட், அதாவது கோத்ராவில் நடந்த அந்த ரயில் எரிப்பு சம்பவம், அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அந்த கலவர சம்பவங்கள், பல்வேறு சிறுபான்மையின மக்கள் கொல்லப்பட்ட சம்பவம், இதன் அடிப்படையில் தி சபர்மதி ரிப்போர்ட் அப்படிங்கிற திரைப்படம் வரக்கூடிய மே 3ஆம் தேதி திரைக்கு வர இருக்கு. இந்த திரைக்கு வரக்கூடிய நேரம் தான் ஒரு சர்ச்சைக்குரிய நேரமாக பார்க்கப்படுது. ஏனென்றால் மே 7ஆம் தேதி குஜராத்துடைய பாராளுமன்ற தேர்தல் நடக்கு. மே 3ஆம் தேதி இந்த படம் திரைக்கு வருது. ஸோ இதுதான் ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷனில் நம்ம கேரளா ஃபைல்ஸ் இந்த படத்தை திரையிட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்தது. ஆனால் அந்த படம் பல்வேறு போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த படத்தை திரையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் ஒரு தடை உத்தரவு போட்டிருக்கு. அந்த கேரளா ஃபைல்ஸ் படத்தை பார்த்துருப்பவங்களுக்கு தெரியும். அதில் கிட்டத்தட்ட 32,000 பேர் ISISல இணைந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளரிடம் கோர்ட்டில் அதை பற்றி விசாரணை செய்யும்போது இது முழுவதும் ஒரு கற்பனையில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம், எங்களுக்கு அதற்குண்டான எந்த அதிகாரப்பூர்வ தகவல்களுமே இல்லை, 32,000 அப்படிங்கிற நம்பர் ஒரு கற்பனையான நம்பர் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணார் நீதிமன்றத்தில். ஆனால் நம்முடைய பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி மே மாதம் கர்நாடகா தேர்தலில் நடந்த அந்த பிரச்சாரத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த படத்தை எல்லாரும் போய் பாருங்கள், அது ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணார். ஸோ இப்பேற்பட்ட சூழலில் தான் இந்த சபர்மதி ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த படம் ஹிந்தி திரைப்படம் வரக்கூடிய மே 3ஆம் தேதி திரையிடப்படுது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் என்ன, இந்த படம் ஏன் 3ஆம் தேதி திரையிடப்படுது, மே 7ஆம் தேதி குஜராத்துடைய பாராளுமன்ற தேர்தல், இப்படி பல்வேறு சர்ச்சைகள் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் அப்படி என்ன தான் சொல்லப்பட்டிருக்கு, அதை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. கேரளா ஃபைல்ஸ், காஷ்மீரி ஃபைல்ஸ், இந்த வரிசையில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தி சபர்மதி ரிப்போர்ட் இந்த படம் வரக்கூடிய மே 3ஆம் தேதி திரைக்கு வரப்போகுது. மே 7ஆம் தேதி குஜராத் ரிப்போர்ட். இந்த படம் எதன் அடிப்படையில் எடுக்க பார்த்தீங்கன்னா, இந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம், அதாவது அயோத்திக்கு ராமர் கோயிலில் சென்று தரிசித்து வந்த அந்த 59 யாத்ரீகர்கள் குஜராத்தில் அந்த கோத்ரா ரயிலோடு வைத்து எரித்து கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய பிளாட். அதை தொடர்ந்து நடக்கப்பட்ட அந்த வன்முறை வெறியாட்டங்கள் கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு குஜராத்தே பற்றி எரிந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போது முதலமைச்சராக ஆட்சியில் இருந்தவர் தற்போது பிரதமராக இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்போது குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தார். இது எல்லாமே உங்களுக்கு தெரிந்த விஷயம். இப்பொழுது ஏன் இந்த படத்தை திரும்ப கொண்டு வரணும்? ஏற்கனவே இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு பல்வேறு திரைப்படங்களும் ஷார்ட் ஃபிலிம்ஸும் நிறைய ரிலீஸ் ஆகிருக்கு. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்பொழுது ஏன் இந்த படத்தை ரிலீஸ் ஆகணும்? ஒரு 50,000 நம்ம கொண்டு போனாலே தேர்தல் ஆணையம் நம்மளை பிடிச்சிருது. ஏன் நீ 50,000 கொண்டு போகிற, 50,000க்கு மேலே எடுத்து செல்வர்கள் எல்லாருமே அரசு கைது பண்ணுது, பறக்கும் படையினர் தொந்தரவு பண்ணுறாங்க. இதனால் மிகப்பெரிய அளவில் இந்த வியாபாரிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க. ஒரு பவுனே இன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 52,000 தொற்றுச்சு. ஒரு பவுன் வாங்கினாலே 52,000 ரூபா ஆகிப்போச்சு. ஒரு சாதாரண நடுத்தர மக்கள், ஒரு பூ வியாபாரம் பண்ணுறவன், ஒரு பஜ்ஜி கடை வச்சுருக்கோம், கண்டிப்பாக அவர்கள் கையில் பணப்புழக்கம் இருக்கும். ஒரு 50,000 கொண்டு போனால் பிடிக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மே 7ஆம் தேதி குஜராத்தில் தேர்தல், மே 3ஆம் தேதி இந்த குஜராத் வன்முறையை அடிப்படையாக கொண்ட திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு கேள்வி சாதாரண மக்களுக்கும் ஒரு நடுத்தர மக்களுக்கும் ஒரு இந்திய குடிமகனுக்கும் எழத்தானே செய்யும். இதே இது பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு சர்ச்சைகள் இருக்குது. அதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு திரைப்படங்களை தயாரித்து அந்த மாநிலத்துடைய தேர்தல் தேதிக்கு முந்தைய நாட்களில் ஒரு படத்தை வெளியிட்டால் தேர்தல் ஆணையம் அனுமதிக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனதிலும் எழத்தானே செய்யுது. ஸோ குஜராத்தில் 7ஆம் தேதி தேர்தல், மே 3ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இந்த படத்தில் 2 முக்கியமான கதாபாத்திரங்கள் பேசப்படுது. அதாவது விக்ரந்த் மாசே மற்றும் நமக்கு தெரிந்த நடிகையான ராஷி கண்ணா. இவர்கள் இருவரும் ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தில், அதாவது ஒரு மீடியா, அதாவது ஒரு டிவி சேனலில் வேலை பார்க்குற நிருபர்களாக, மூத்த பத்திரிகையாளர்களாக அந்த படத்தில் பணி காட்டப்படுகிறார்கள். இவர்கள் இருவருமே அந்த படத்தையும் அந்த கதையையும் அதை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்களை எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த படம் இன்னும் திரைக்கு வரல, உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற கேள்வி வருது. அதாவது இந்த படத்தை பற்றி வரக்கூடிய விமர்சனங்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க சிறுபான்மையின மக்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அதாவது அவர்கள் தான் திட்டமிட்டு இந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை, அதாவது குறிப்பாக முஸ்லீம் மக்கள் தான் இந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை செய்தார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த படம் முழுவதும் படமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர்களும் பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் அதை பற்றி ஆன்லைன் பிளாக்ஸ்லாம் எழுதிட்டு வர்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோ பதிவிடுறோம். படம் இன்னும் திரைக்கு வரப்போஇல்லை, மே 3ஆம் தேதி தான் வருது. அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். குஜராத்தில் அந்த கலவரம் நடந்த ஆண்டு 2002ஆம் ஆண்டு.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22 வருடம் ஆகிட்டு. 22 வருஷம் கழிச்சு அந்த பிரச்சனை எதுக்கு தூசி தட்டணும்? இப்போ தான் கச்சத்தீவை தூசி தட்டுறாங்க. அதே போல் இந்த குஜராத் சம்பவத்தையும் தூசி தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தூசி தட்ட ஆரம்பித்து விட்டு இதை வந்து அதாவது தேர்தல் முந்தைய நாட்களில் ரிலீஸ் பண்ணுறாங்க. மே 7ஆம் தேதி தேர்தல், மே 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அப்போ இது ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த மீடியா, ஒரு பலம் வாய்ந்த மீடியா, ஒரு செல்லுலாய்டு ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கனவுலகத்தின் தொழிற்சாலை. அது நம்ம என்னென்ன எதிர்பார்த்தோமோ அதை எல்லாமே கண்முன் கொண்டாந்து அப்படி உங்களுக்கு துல்லியமாக நிறுத்தக்கூடியதான் அந்த திரைப்படம். ஒரு சக்தி வாய்ந்த மீடியா. ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு நம்ம தெரியும், ஆர்எஸ்எஸும் பாஜகவும் திரைப்படத்தை மிக கடினமாக, மிகவும் முக்கியமான ஒரு டூலாக, ஒரு இம்பார்ட்டன்ட் டூலாக ஆர்எஸ்எஸும் பாஜகவும் அந்த திரைப்படம்ங்கிற கருவியை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதன் மூலமாக மக்களை சென்றடையணும் நம்முடைய கருத்துக்கள் அப்படிங்கிறதில் அவர்கள் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த தி சபர்மதி ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த படம் வந்து வெளியாகுது. தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையான ஒரு நிறுவனமாக செயல்பட்டால் இந்த மாதிரியான படங்களை எல்லாம் வந்து தேர்தலுக்கு 3 நாட்களுக்கு முந்தைய நாள், அதாவது 7ஆம் தேதி எலெக்ஷன்னா கிட்டத்தட்ட 5ஆம் தேதியே வந்து அந்த பிரச்சார பரப்புரையெல்லாம் நிறைவேற்றும் மாலை 5 மணிக்குள்ளே. ஆனால் மே 3ஆம் தேதி இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு படம் வெளியிடப்படுவதற்கு என்ன அவசியம் இருக்குது? ஏன் அந்த தேதியில் அது வெளியிடப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா நம்ம மனசில்? ஸோ அதைத்தான் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த படத்தில் வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே இது சிறுபான்மையின மக்களை அடிப்படையாக கொண்டு அவர்கள் தான் இந்த சம்பவத்திற்கு காரணம் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வந்து வலைதளங்களில் வந்த செய்தி. பட் ஆனால் தேர்தலுக்கு முந்தைய தினம் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக 22 வருடங்களுக்கு முன்பு நடந்த பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு ஒரு திரைப்படத்தை வெளியிடுவதற்கு என்ன அவசியம் இருக்குது? ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துது. தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலை வாய்ந்த நிறுவனமாக தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றால், மக்களுடைய அபிமானத்தை பெற வேண்டும் என்றால், இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய, அதாவது ஒரு கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் என்பது ஒரு மறக்கக்கூடிய சம்பவம். அந்த மாதிரியான ஒரு சம்பவம்லாம் நடந்துக்கூடாது. பில்கிஸ் பானு கலவர வழக்கு, எப்படி அவர் கொடுமைப்படுத்தப்பட்டார், அவர் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை கொல்லப்பட்டது, மிகப்பெரிய ஒரு அநீதி அவருக்கு இழைக்கப்பட்டது. அந்த கலவர வழக்கில் விடுவிக்கப்பட்ட குற்றவாளிகளெல்லாம் மீண்டும் சிறையில் அடைக்க சொல்லி இப்பொழுதுதான் அந்த தீர்ப்பு வெளியாகி அவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இப்படி குஜராத் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு பல்வேறு சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. மேலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் அங்கே இருக்கக்கூடிய ரஜபுத் வம்சத்தினை சேர்ந்தவர்கள் வந்து ஆளுகின்ற பாஜகவுடைய எம்பி அவர்களை வந்து மிகவும் தரக்குறைவாக பேசியிருக்காங்க. அதாவது ரஜபுத் வம்சவர்கள் ஆளுகின்ற ஆங்கிலேயருக்கு, இதற்கு முன்பு இருந்த கிழக்கிந்திய கம்பெனி சேர்ந்த ஆங்கிலேயர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள், அவர்களுக்கு பெண் கொடுக்கக்கூடிய அளவில் மிகவும் க்ளோஸான ரிலேஷனில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய இப்போதைய எம்பி தேர்தலில் போடக்கூடிய ஒரு நபர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ரஜபுத்திர வம்சத்தினை மிகவும் தரக்குறைவாக விமர்சித்திருக்கிறார். அவர்களெல்லாம் மிக கடுமையாக கொந்தளித்துட்டு அந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த எம்பியை நீக்குங்கள், அவரை அந்த போட்டியிட அனுமதிக்காதீர்கள், அவர்களை நீக்குங்கள்னு சொல்லி அவர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா மிக ஓப்பனாக சொல்லணும்னா பல இடங்களில் பாஜகவிற்கு வந்து பிரச்சனைகள் அங்கங்கே புதுசாக முளைச்சிக்கிட்டு இருக்குது. கர்நாடகாவில் பிரச்சனை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், பாம்பேயில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது. பாம்பே பிரச்சனை வெளியே எந்த மீடியாக்களும் வந்து சொல்லவே இல்லை. அதாவது எப்பொழுதுமே மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் ஒரு அடிக்கடி இந்த வார்த்தையை பிரயோகிப்பார். என்ன அப்படின்னா கோடி மீடியா அப்படிம்பாங்க. அதாவது கோடி என்றால் ஹிந்தியில் வந்து மடி, மோடியுடைய மடியில் வந்து மீடியாக்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து அவர் அடிக்கடி பயன்படுத்துவார். அதே வார்த்தையை தான் நானும் இங்கு மேற்கோள் காட்டுகிறேன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அனைத்துமே வந்து தங்களுடைய பொலிவை இழந்து விட்டன, தங்களுடைய தனித்துவத்தையும் கம்பீரத்தையும், அதாவது இந்திய ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பத்திரிகைகள் எல்லாமே, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே தங்களுடைய அந்த கட்டமைப்பை இழந்து பொலிவிழந்து கிடக்கின்றன. அதாவது அவர்களால் செயல்பட முடியவில்லை. சமீபத்தில் மூத்த பத்திரிகை, அதாவது உங்களுக்கு எல்லாமே தெரியும், மூத்த பத்திரிகை என்ன, தந்தி டிவியில் பாரத பிரதமர் மோடியை பேட்டி எடுக்கும்போது அந்த நெறியாளர் வந்து பிரதமரை பார்த்து கேட்கிறார், இப்போ தான் மோடி 2.0 முடிச்சுட்டு 3.0 வராரு, அதாவது 3வது முறையாக பதவியேற்பதே 3.0 எப்படி சொல்லுவாங்க. ஆனால் அந்த நெறியாளர் என்ன கேள்வி கேட்குறாரு தெரியுமா? மோடி 4.0க்கு நீங்கள் தயாராகி விட்டீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறார். இதெல்லாம் என்ன ஒரு அபத்தமான கேள்வி. அதாவது 3.0வே இன்னும் முடியலை, ஆரம்பிக்கல, அவர் வெற்றி ஆட்சி அமைக்கலை, 3வது அத்தியாயம். அடுத்து நீங்கள் எப்பொழுது 4.0 வரும்? இப்படி ஒரு கேள்வியை கேட்டு அவர் மனதை குளிர வைக்கணும் என்று தந்தி டிவிக்கு என்ன அவசியம் என்று தெரியல. ஒரு பாரம்பரியமான டிவி, அந்த தந்தி டிவி மேலே இருக்கக்கூடிய ஒரு மாண்பு அப்படிங்கிறதுல ஒரு நல்ல நிறுவனம், ஒரு மூத்த பத்திரிகை பாரம்பரியத்தோடு வரக்கூடிய ஒரு குடும்பத்தாரால் நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனம். பட் இந்த கேள்வி மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் அந்த நெறியாளர் தவிர்த்திருக்கலாம். பட் ஓப்பனாக சொல்ல போனால் பத்திரிகையுடைய சுதந்திரம் வந்து பறிக்கப்பட்டு விட்டிருக்கிறது. சமீபத்தில் அல் ஜசீராவில் ஒரு மிகப்பெரிய ஒரு 45 நிமிடம் செல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரியை போட்டாங்க.
எப்படி தான் அந்த டாக்குமெண்ட்ரியை வெளியே விட்டாங்கன்னு தெரியல. பிபிசி டாக்குமெண்ட்ரி மாதிரி எனக்கு தெரியும் அந்த டாக்குமெண்ட்ரியை முடக்கி விடுவார்கள்னு பார்த்து என்டிடிவியில் இதற்கு முன்பு பணியாற்றிய திரு ஸ்ரீனிவாசன் ஜெயின் அவர் தான் அந்த டாக்குமெண்ட்ரி வந்து தயாரித்திருக்கார். பல்வேறு இடங்களுக்கு சென்று பல்வேறு மூத்த பத்திரிகையாளரை சந்தித்து ஒரு பேட்டியை எடுத்திருப்பார். கலவையான ஒரு பேட்டி, ஸ்ரீனிவாசன் ஜெயின் பண்ண பேட்டி. எனக்கு தெரிஞ்ச அந்த பேட்டியை தடை பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். எப்படி பிபிசி டாக்குமெண்ட்ரியை மோடி தடை பண்ணாரோ அதே போல் தடை பண்ணி விடுவார்கள் அப்படின்னு தான் நினைத்தேன். ஆனால் அந்த டாக்குமெண்ட்ரி வந்து இன்னமும் யூடியூப்பில் இருக்குது. அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது இந்தியாவுடைய ஊடகங்கள் குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எப்படி வந்து தங்களுடைய சுதந்திரத்தை இழந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்க, அதாவது மோடியோடைய அந்த நெருக்கடிக்குள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பதிவிட்டிருப்பார். கண்டிப்பாக நான் அதனுடைய லிங்க் வைக்கிறேன், பார்க்காதவர்கள் தயவுசெய்து போய் பாருங்கள். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு கவலைக்குரிய அம்சமாகத்தான் பார்க்கப்படுகிறது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒரு நியாயமான ஒரு சுதந்திரமான அமைப்பாக இருக்கணும். அதைத்தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. ஏனென்றால் தூர்தர்ஷனில் கேரளா ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை வெளியிட போகிறாங்க அப்படின்னா அது என்ன அவசியம் இருக்குது? அந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் அதை தடை செய்து வைத்திருக்கிறார். இன்னமும் அந்த படம் கேரளாவில் வெளியிடப்படலை. அப்படி ஒரு மாநில அரசு தன்னுடைய ஒரு மாநிலத்துக்கு எதிராக ஒரு படம் வந்து வருது, அதை வந்து ஒன்றிய அரசு வந்து கைதட்டி வரவேற்குது. ஒரு மாநில அரசு அந்த படம் வேண்டாம், எங்கள் மாநிலத்துடைய நலன்களுக்கு விரோதமாக இருக்குது, எங்கள் மாநிலத்தில் மக்களுடைய சிந்தனைகளுக்கு எதிராக இருக்குது, எங்களுக்கு கேவலமாக சித்தரிக்குதுன்னு சொல்லி மாநில அரசு கூக்குரல் இடுது. ஆனால் ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பிரதமர் அது ஒரு உண்மை சம்பவம், தயவுசெய்து போய் பாருங்க அப்படின்னு ஒரு பிரதமர் சொல்கிறார். அப்போ இது ஒரு பிரிவினைவாதம் இல்லையா? ஸோ இப்பேற்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் நாம் இருக்கோம். அதை தான் மக்கள் வந்து புரிந்து கொள்ளணும். ஸோ இந்த கேரளா ஃபைல்ஸ், காஷ்மீரி ஃபைல்ஸ் வரிசையில் தான் இந்த தி சபர்மதி ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த படமும் வருது. இந்த படம் மே 3 திரைக்கு வரப்படுகிறது. ஸோ இந்த படத்தை விமர்சனம் செய்து பல்வேறு கருத்துக்கள் வலைதளங்களில் வருது. இந்த படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வரைக்கும் இந்த புகார் மனுக்கள் சென்று கொண்டிருக்கின்றன. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் இந்த சபர்மதி ரிப்போர்ட் படம் வெளியாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்தடைய வேண்டும் என்றால் மறக்காமல் அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.